14. பதினாலில் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. சாயங்காலம் ஆனபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கும்படியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அடுத்ததாக 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னி நிமித்தம் இடலர் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடலர் அடைந்தாலும் நான் இடலர் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை அந்த முதல் பகுதியை முதலாவதாக பார்க்கலாம். மார்க்கு 14 அதில் 17லிருந்து 21. சாயங்காலம் ஆனபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். கவனிக்கலாம். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு அவர் மரணத்துக்கு ஏதுவாக நெருங்கி போகிறார். இந்த எல்லா காரியங்களையும் அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவராக ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். இங்கு யூதாசை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவோடு இருந்த பேதுருவை குறித்து சொல்லுகிறார். அடுத்ததாக அவருக்கு அந்த வரப்போகிற அந்த மரணமும் அதனாலே வருகிற ஆசீர்வாதங்களையும் குறித்து சொல்லுகிறார். பிறகு உயிர்த்தெழுதலையும் அங்கு சொல்லுகிறார். ஒரு தெளிவோடு ஒரு நிச்சயத்தோடு கூட அந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட இவ்வளவு தெளிவாக சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த காரியங்களை குறித்த ஒரு எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்தவராக அதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த யூதாசை குறித்து பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 26:25.
அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூதர்கள் இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், கிழக்கத்திய அந்த நாடுகள்ல, இந்த மேற்கு கிழக்கத்திய நாடுகள், அதுல என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக உணவு அருந்தும் போது ஒரு விருந்து என்று சொன்னால் ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு மெத்தை மாதிரி விரிச்சிருப்பாங்க. அதுல என்ன செய்வாங்கன்னா, இந்த இடது கையை அந்த அந்த பக்கம் லைட்டா சாய்ந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த வலது கையில அந்த உணவை எடுத்து புசிப்பார்கள். அது யூ ஷேப்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு அந்த கடைசி ராபோஜனம் என்பது ஒரு யூ ஷேப்ல அங்கு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஆண்டவர் இயேசுவுக்கு வலது கை பக்கம் யார் இருந்திருப்பார் அப்படின்னா, யோவான் இருந்திருப்பார், அன்பின் சீசன். ஏன் அப்படின்னா, யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 27, 28ல இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்திருந்த சீசன். அந்த சீசன் எப்படி இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்துனுடைய மார்பில் அந்த அளவுக்கு அன்பா இருக்கிறார். அவருக்கு அப்புறம் யார் இருந்திருப்பார் அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, பேதுரு இருந்திருக்கணும் அப்படிங்கிறான். யோவான் 13ஆம் அதிகாரம் 27, 28. சரி, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு ஆண்டவர் இயேசுடைய அந்த அன்பின் சீசன் இயேசு கிறிஸ்துனுடைய வலது கை பக்கத்துல அங்கு உட்கார்ந்து இருக்கிறார். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான். அதற்கு அடுத்ததாக அங்கு பேதுரு அங்கு உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்க, அப்போ இந்த பேதுருவை குறித்து ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், யூதாசை குறித்து சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் முன்கூட்டியே அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 13ஆம் அதிகாரம் அதுல 38ஆம் வசனத்துல 37, 38 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அப்போ இந்த சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்பாக இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் இயேசு தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்தவராக அதை தெளிவாக அதை முன்கூட்டியே சொல்லுகிறார். அந்த சிலுவை மரணத்தை குறித்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தெளிவாக சொல்லுகிறார். இப்ப மார்க் 26, 25ல இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இடது கை பக்கம் அங்கு யார் உட்கார்ந்து இருக்கிறார்னா, யூதாஸ் காரியத்து உட்கார்ந்து இருக்கிறாப்ல. இந்த யூதாஸ் காரியத்து யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்தாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பணப்பை அதையெல்லாம் இந்த யூதாஸ் தான் நிர்வாகம் பண்ணி இருக்கிறார். அதனால எந்த இடத்திலும் அவரை, யூதாஸை குறித்து சந்தேகம் வராதபடி ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய மனுஷனாக இருந்திருக்கிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல சொல்லும் போது 24, மத்தேயு 25, 24, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் இயேசு அந்த கடைசி ராபோஜனம் அதை ரொம்ப முக்கியமாக அதை கனம் பண்ணுகிறார். அதை குறித்த போதனையை ரொம்ப கவனமாக சொல்லுகிறார். அப்ப சொல்லும் போது இங்கு
இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகிற அந்த யூதாசை குறித்து சொல்லும் போது யாரும் கவனிக்கல, அந்த வார்த்தை சரியாக யாரும் புரிந்து கொள்ளல. நீ செய்யறதை என்ன செய்ய, சீக்கிரமா செய்ய அப்படின்னு பாருங்க. அப்போ அந்த யூதாஸ் அவன் மனம் திரும்பாதபடி, அவன் தப்பு செய்த பிறகு கூட ஆண்டவரிடத்துல வந்திருந்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா கர்த்தர் இரக்கம் செஞ்சிருப்பார். அவன் ஆண்டவரிடத்திலே வராதபடி அவன் தன்னை மாய்த்து கொண்டான். ஏன்னா பேதுருவும் இதே மாதிரி இயேசுவை தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணவர். இன்னும் சொல்ல போனா தூஷணமாய் பேசினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்றார். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சொல்றாரு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அடுத்து என்ன பண்றார், சத்தியம் பண்றார். அடுத்து இன்னும் சொல்ல போனா தூசிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய் விடுவீங்க அப்படிங்கிறார். அந்த பேதர் என்ன செய்யறாருன்னா இயேசுவை விட்டுட்டு போகல, தூரமா இருந்து பின்தொடர்ந்து வருகிறார். பாருங்க, அப்போ ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இயேசு அங்கு தெளிவாக சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் தன் கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருந்தார். திரும்ப மார்க்கு 14 அதிகாரம் அந்த பகுதிக்கு நாம் வரலாம். மார்க்கு 14 மார்க்கு 14 12ஆம் வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வந்து அந்த பஸ்காவை அங்கு ஒரு மேல் வீட்டறையிலே ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்த வசனம் 13ஆம் வசனம். அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள் என்றார். பாருங்க, இந்த யூதர்கள் வந்து தண்ணீர் குடத்தை வந்து பெண்கள் தான் சுமந்து வருவாங்க. அப்படி ஒருவேளை ஆண்கள் சுமந்து வந்தாங்கன்னா அது ஒரு வேற ஒரு பாத்திரமாக இருக்குமா. அப்ப இதை வேத அதாவது ஆராய்ச்சி பண்ணி சொல்றவங்க, ஆண்டவர் இது எல்லாமே முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு. ஒருவேளை அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் பஸ்காவை அனுசரிக்கிற அந்த நாள் வரும்போது எனக்கு உன்னுடைய வீட்டை கொடுக்கும்படியாக அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னொரு காரியத்தை அங்கு சொல்றாரு. 2 பேரையும் சீசர்கள் 2 பேரை அனுப்புறாரு. அந்த 2 பேரும் போகிறாங்க. நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள். என்ன சொல்றாரு, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். பொதுவாக எருசலேம்ல இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா அனுசரிக்கிறதுக்காக பல தேசங்கள்ல இருந்து அங்க வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருப்பாங்களாம். உங்களுடைய இடங்களை என்ன செய்யுங்க, இந்த பஸ்கா புசிப்பதற்கு அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா தூரத்துல இருந்து வருவாங்க, வேற தேசங்கள்ல இருந்து வருவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசுவை அறிந்த அந்த வீட்டை கொடுக்கிற மனுஷன் ஒரு நல்ல செல்வந்தனாக ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த மேல் வீட்டறையில கம்பளம் முதலானவைகள் எல்லாம் விரித்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நகரத்திற்குள்ளே போங்கள், உங்களுக்கு எதிர்கொண்டு ஒரு மனுஷன் வருவான். அவன் என்ன செய்வான், தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு வருவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் தண்ணி குடம் எடுத்துட்டு போவான், அவன் பின்னாடி போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசருடனே கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்களேன். சொல்லுங்கள். ஹல்லேலூயா, கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அந்த அப்படி சொல்லி அந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த பஸ்காவை என்ன செய்யுங்க,
அனுசரியுங்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், அங்கே அப்படியே 16ஆம் வசனம், அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சொல்லுங்களேன், ஆயத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இந்த பஸ்கா அப்படின்னா என்னன்னா, அங்கு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுடைய மாம்சத்தை நெருப்பில் சுட்டரித்து அதை அவர்கள் புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அது அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பஸ்காவை அனுசரிப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பஸ்கா எதை குறிக்கிறது? நாம் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 11 23ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலர் அதை வெளிப்பாடாக சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, ஆண்டவர் இயேசு சொல்றார், என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் அதை தெளிவா சொல்றார். இப்படி ஒரு மரணம் நடக்க போது, இதுதான் கடைசி. இந்த சரீரம், இந்த அப்பம் என்பது என் சரீரத்தை பிற்கிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. திராட்சரசத்தை எடுத்து சொல்றாரு. இந்த திராட்சரசம் என்ன சொல்றாரு? போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம், ஆண்டவர் சொல்றார், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை அல்ல, இது புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை. சொல்லுங்களேன், புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசு அவர் இரத்தத்தினாலே நம்மை இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்த சரீரம் எதை குறிக்கிறது? இந்த இரத்தம் எதை குறிக்கிறது என்று சொன்னா, நமக்காக பிக்கப்பட்ட சரீரம். கவனிக்கலாம், நமக்காக பிக்கப்பட்ட சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே அவர் நம்மை கொண்டு செல்லுகிறார். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அது அறிவு கெட்டாத அன்பு. இந்த அன்பின் நீளம், ஆழம், அகலம் என்னதென்று நம்ம அறியத்தக்கதாக, பிரியமானவர்களே, இந்த இயேசுவின் அன்பு, இந்த பந்தி நம்மை ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு செல்லுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குள்ளாக இந்த பந்தி, இந்த உடன்படிக்கை நமக்கு இந்த மேன்மையான காரியங்களுக்குள்ளே கொண்டு செல்லுகிறது. இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு அந்த சிந்தப்பட்ட இரத்தம், அந்த உடன்படிக்கை, அந்த இரத்தம் நம்ம எங்க கொண்டு செல்லுதான்? ஆசீர்வாதமான அந்த நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என் மீது அவர் வைத்த அறிவு கெட்டாத அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பின் நீளத்திற்காக, ஆழத்திற்காக, அகலத்திற்காக, இந்த அன்பிலே வேரூன்றி நிலைத்து நிற்கத்தக்கதாக எனக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பா? அறிவு கெட்டாத அன்பு. ஹல்லேலூயா. இந்த மீகா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டாரே சத்ரு. ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டாரே சத்ரு. பாருங்க, அந்த வார்த்தையை வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம். மீகா 7ஆம் அதிகாரம். மீகா 7ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மீகா 7ஆம் அதிகாரம். ஆறாம் வசனம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இங்கு இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு,
அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றாரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படி சொல்லிட்டு அங்கு நாம் வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்துல, அதே அதிகாரம் 18, தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். இங்கே பார்க்கிறோம், தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும். அதுக்கு முந்தின பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். அன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் அந்த காரியங்களை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்படிலாம் இருக்கு, ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 18ஆம் வசனத்துல, அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் என்ன செய்யறாரா? அக்கிரமத்தை பொறுத்து. வேற யாரும் பொறுக்க முடியாது. ஆனா கர்த்தர் அக்கிரமத்தை என்ன செய்யறாரா? பொறுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கிரமத்தை பொறுத்து கொள்ளுகிறார், மீறுதலை மன்னிக்கிறார். சொல்லுங்களேன், மீறுதலை மன்னிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என் உடன்படிக்கையின் ரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம். கவனிக்கலாம், அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அது அறிவு கெட்டாத அன்பு. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட பாருங்க, இந்த அன்பு அது அறிவு கெட்டாத அன்பு. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என் மேல ஆண்டவர் இயேசு வைத்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. ஹல்லேலூயா. ஏன்னா அக்கிரமங்களை நிவர்த்தி பண்ண யாராலையும் முடியாது, மீறுதலை மன்னிக்க ஒருவராலையும் முடியாது. ஆனா அவர் ஒருவர் தான் அதை என்ன செய்யறாரா? நம்முடைய சார்பாக தேவனே இயேசுவை அனுப்பி அதை குலைத்து போடுகிறார். அங்கு வாசிக்கிறோம், அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் நம் ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? கோபம் வையார். 19ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். அவர் திரும்ப நம்மே இறங்குவார். சொல்லுங்களேன், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். சத்தமா சொல்லுங்களேன், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். ஹல்லேலூயா. அவர் திரும்ப உங்க மேல இறங்குவார். திரும்ப ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்வாரா? என் குடும்பத்துக்கு இரக்கம் செய்வாரா? என்னுடைய வீட்டுல ஆண்டவர் இரக்கத்தை காண்பிப்பாரா? வேதம் சொல்லுகிறது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். திரும்ப அவர் உங்க மேல இறங்குவார், உங்க குடும்பத்திற்கு இறங்குவார், உங்க பிள்ளைக்கு இறங்குவார். அதனாலதான் இயேசுவை அந்த இயேசு தெளிவா சொல்றாரு, நான் இதற்காகவே ரத்தம் சிந்தும்படியாக, இதற்காகவே என் சரீரம் பிக்கப்படும்படியாக, அந்த அன்போடு கூட அதை நிறைவேற்றுகிறார். நம்ம மேல வைத்த அன்பினாலே. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி. அதெல்லாம் என்ன செய்யறாரா? ஒரு அக்கிரமமா 2 அக்கிரமமா எனக்கே நம்பிக்கை இல்லைங்க, நிறைய குறைவு இருக்கு, பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு. இல்ல, ஆண்டவர் சொல்றார், அவைகளை எல்லாம் அடக்கி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அடக்க அவரால் முடியும். நமக்கு பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரியும், நம்ம பலம் என்னவென்றும் தெரியும். அதையெல்லாம் அவர் அடக்கி, அக்கிரமங்களை அடக்கி. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹல்லேலூயா. அவர் அந்த அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி, பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்கள்ல அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அதை திரும்ப திரும்ப தோண்டி எடுக்க கூடாது. அன்போ சகல பாவங்களையும் மூடும். சொல்லுங்களேன், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அன்பு என்பது அதை ஆழத்துல போட்டு அன்பினால அதை மூடிட்டாரு. அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, நம்மை பார்க்கும்போது பிதாவுக்கு முன்பாக அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை தேவ நீதிக்குரியவர்களாக, நீதிமானாக, மீட்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, அக்கிரமங்கள் எல்லாம் கழுவி அதையெல்லாம் மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரித்ததாக அப்படி பிதாவானவருக்கு முன்பாக நம்மை நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த பந்தி என்பது அது ரொம்ப விசேஷமானது.
ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா அறிவு கெட்டாத அன்பு. இந்த அன்பு அது நீளம் ஆழம் அகலம் இன்னதென்று அறியத்தக்கதாக, நம்முடைய கண்களை பிரகாசிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வசனம் எப்படி இருக்கிறா? நம்முடைய பாதைகளுக்கெல்லாம் அது தீபமாக இருக்கிறதா. சங்கீதம் 119 சங்கீதத்துல போட்டிருக்கு, உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அந்த வெளிச்சம் என்பது இந்த கண்களை பிரகாசிக்க பண்ணுவது. குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குடும்பத்தின் தேவைகளை எப்படி சந்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், வியாதியிலிருந்து எப்படி விடுதலை ஆகணும், பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு இந்த வேத வசனம் நம் நடக்கும் போதே நம்ம பாதைக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? அந்த வெளிச்சத்தை காண்பிப்பா. அதை நாம் நடக்கும்போது அந்த வெளிச்சம் நமக்கு ஆண்டவர் அந்த வெளிச்சத்தினாலே சொல்லுவாரா, இப்படி பேசு, இப்படி செய், இதை செய்யாத, இந்த இடத்துல நீ பொறுமையாயிரு, இதை நான் பரிகரிக்கிறேன், நான் இதை தீர்த்து கொடுக்கிறேன். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. சொல்லுங்களேன், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த அன்பும் நம்முடைய கண்களை அது பிரகாசமாக்குகிறது. அந்த அன்பு, அந்த அறிவு கெட்டாத அன்பு. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற காரியங்களுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு, தீராத பிரச்சனை, ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, அதையெல்லாம் பரிகரிக்க ஆண்டவருடைய அன்பு போதுமானது. ஹல்லேலூயா. அவருடைய அறிவு கெட்டாத அந்த அன்பு போதுமானது. பாருங்க, அதை நம்ம வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். சொல்லுங்களேன், வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், இன்னைக்கு காலையில நான் சாப்பிடல, இப்ப சாப்பிட்டேன், நல்ல பலமா இருக்கு சாப்பிட்டோன்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப சாப்பிட்டோன்ன நமக்குள்ள உள்ள ஒரு வல்லமை கிடைக்குது, ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளான ஆவியினாலே, அந்த அவருடைய ஆவியினாலே, அந்த உள்ளான மனுஷனிலே எப்படியா? வல்லமையாய் பலப்பட. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், வல்லமையாய். அப்ப அந்த ஆண்டவர் இயேசுக்குள்ள அந்த வல்லமை உங்களை வாழ வைக்கும், உங்க குடும்பத்தை பலப்படுத்தும். இந்த அன்பு அது ஊடுருவும். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளது. அந்த வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். இந்த இயேசுவின் நாமம் அது என்ன செய்யும்? உங்களுக்குள்ள வல்லமையான ஒன்றை தரும். எனக்கு பலன் இல்லையே, எனக்கு பலவீனமா இருக்கிறேனே, இல்ல இல்ல, அவருடைய நாமம் உங்களை பலப்படுத்தும். இந்த உள்ளான மனுஷன்ல கேட்கணும், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு உள்ள இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும், எனக்கு உள்ளான ஆவியின் பலன் வேணும், ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும். சொல்லுங்களேன், விசுவாசத்தினாலே. அந்த விசுவாசத்தினாலே உள்ள யாரு வாசமா இருக்கணுமா? கிறிஸ்து வாசமாயிருக்க. இயேசுவின் நாமம், அவரை குறித்த அறிவு, விசுவாசத்தினாலே நிச்சயமா அந்த விசுவாசம் இருந்தா உங்களோடு அவர் இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கான காரியங்களை எல்லாம் அவர் நடப்பிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மீட்டு விடுவார். எவ்வளவு மோசமான நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க இயேசு போதுமானவர். செத்த சரீரமா இருக்கு, அந்த சரீரத்தை எழுப்புகிறதற்கு அங்க இருக்கிற அந்த விசுவாசம், அந்த செத்து போன நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில், சொல்லுங்களேன், வாசமாய் இருக்கவும். ஹல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு, அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மீட்பு, அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அந்த அறிவு கெட்டாத அன்பு, இதை குறித்த வெளிப்பாடு, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள எப்படி இருக்கணுமா? நிச்சயமாக இருக்கத்தக்கதாக. நீங்க ஒரு காரியத்தை அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசி பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப நாளா நினைச்சது நிறைவேறிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அந்த உள்ள சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும்.
உங்க முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு பூரிப்பா இருக்கும், உள்ள ஒரு பெரிய பரவசமா இருக்கும். இந்த காரியம் ரொம்ப நாளா நினைச்சோம், நிறைவேறிடுச்சு அப்படின்னு. அன்பானவர்களே, உள்ளத்துல இயேசு உங்களுக்குள்ளே விசுவாசமாக இருக்கத்தக்கதாக, பயம் அல்ல, கவலை அல்ல, பிரச்சனைகள் அல்ல, போராட்டங்கள் அல்ல, இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே விசுவாசமாய் இருக்கும் போது, ஹல்லேலூயா, அதையே பேசும்போது, பயத்தை அல்ல, அவிசுவாசத்தை அல்ல, பிசாசு சொல்ற பொய்ய அல்ல. பிசாசு பொய் சொல்லுவான், உன் நிலைமை என்ன ஆகும் பாரு, உன் சூழ்நிலை என்ன ஆகும் பாரு அப்படின்னு பொய் சொல்லுவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் சொல்ற பொய்யை எடுத்து பேசாதீங்க. அந்த இடத்துல இயேசுவின் நாமத்துல ஜீவனை பேச பழகுங்க. கஷ்டம்தான், ஆனா கர்த்தர் ஜீவனுள்ளவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி, உங்களை அவர் வாழ வைப்பார். அவர் உங்களை கைவிடாதவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து அங்கு வார்த்தையை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே பவுல் அந்த திருச்சபைக்கு இந்த வெளிப்பாடுகளை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் அன்பிலே வேரூன்றி, சொல்லுங்களேன், அன்பிலே, கையை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுவே உம்முடைய அன்பிலே நான் வேரூன்ற வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய அன்பிலே நிலை பெற வேண்டும். அதுல போட்டிருக்கு ரூட்டட் அண்ட் கிரவுண்டட். அந்த வேறு ஆழமா போகத்தக்கதாக. இந்த வேர் என்பது நல்லா உள்ள, நல்லா நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது உள்ள போகுது வேறு. அந்த மரம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, தண்ணி நிறைய அது எடுத்துக்கிடுது, நல்ல சத்தான ஆகாரம் அதுக்கு கிடைக்குது. இது என்ன செய்யுதா, கிரவுண்டட், நிலை பெறுது. இந்த வேருங்கிறது என்ன செய்யுமா, காத்தடிக்கிறப்ப இந்த வேற இன்னும் கொஞ்சம் ஆழமா விடுமா, இன்னும் கொஞ்சம் பெரிய காத்தடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் விடுமா. ஏன் அப்படின்னா, இந்த வேர் என்பது அந்த மரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. இந்த வேர் என்பது, வேர் பகுதி என்பது கண்ணுக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு ஊக்கமா ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்புறீங்களோ, தனியா நேரம் எடுத்து வேதத்தை தியானிக்கிறீங்களோ, விசுவாசத்தை பேசுறீங்களோ, இதெல்லாம் ரூட்டட். ரூட்டட்னா என்னன்னா, உள்ள ஆழமா அந்த அன்புல வேரூன்றீங்க. இந்த பரிசுத்தம், இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரித்து அந்த அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி போட்டு, மீறல்கள் எல்லாம் மன்னித்து, மன்னிக்கிறதற்கு தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? அவரை போல மன்னிக்க, அவரை போல அதுல இருந்து நம்மை மீட்டு விட வேற ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோட தான் இயேசு சிலுவைக்கு போகிறார். யூதாசை குறித்து சொல்றார், பேதுருவை குறித்து சொல்றார், அங்க இருக்கிற சீசர்கள்ட்ட சொல்றாரு, அந்த மேல் வீட்டறையிலே இதை ஆயத்தப்படுத்துங்கள். மேல் வீட்டறையில என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்கள். சொல்லுங்களேன், ஆயத்தப்படுத்துங்கள். அப்ப நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மீட்பு சமீபமாயிருக்கு. உங்க வேதனை மாறத்தக்கதாக, துக்கம் மாறத்தக்கதாக, உங்க கண்ணீர் துடைக்கப்படத்தக்கதாக இந்த மீட்பு ரொம்ப சமீபமா இருக்கு. பாருங்க, சீனால ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், ஒரு மனுஷனுக்கு பசிச்சா அவங்களுக்கு பொரிச்ச மீனை ஈஸியா கொடுத்துடலாம். வேணுங்கிறப்பெல்லாம் வந்து கேட்பாங்க, பசிக்குது மீன் கொடுங்க அப்படின்னு. ஆனா அதை என்ன சொல்லுவாங்களா, மீனை, பொரிச்ச மீனை கொடுக்காதீங்க, அவங்களுக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. நிறைய நேரம் பொரிச்ச மீனா கொடுத்து கொடுத்து சோம்பேறி ஆக்கிடக்கூடாது. நமக்கு தேவைன்னா நம்மள என்ன செய்யணும், பிடிக்கணும். பிடிச்சு நம்மளா பொரிச்சு வேணுங்கிறப்பெல்லாம் அது சாப்பிட்டுக்கலாம். யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பயிற்றுவிக்கப்பட்டால் சுக வாழ்வு உங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். வல்லமை வேணுங்கிறப்ப பெற்றுக்கொள்ளலாம். வெளிப்பாடுகளை வேணுங்கிறப்ப பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, ஆண்டவர் இயேசுவை குறித்து இந்த தியாலஜி அவங்க சொல்றாங்க, அவர் எல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, எதிர்க்க நீங்க போகும்போது ஒரு மனுஷனை பார்ப்பீங்க, அவன் பின்னாடியே போங்க. நமக்கு ஒரு சில நேரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு சிலதை சொல்லுவார். இங்கே சர்ச்சில் அப்போ வீட்டு கரண்டில் தான் இந்த ப்ரேயர் ஹாலுக்குரிய ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த பாதி தான் ப்ரேயர் ஹால் இருந்தது, இங்கிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அப்போ அடுத்த நாள் 1ஆம் தேதி ப்ரேயர். அப்போ 1ஆம் தேதி ப்ரேயர் வைப்போம். நைட்டு ஒரு மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 12:30 மணி 1 மணி இருக்கும். அப்போ உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னார். என்னடா இந்த வார்த்தை அசரீரியா வந்துகிட்டே இருக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த 1ஆம் தேதி ப்ரேயருக்கு காலையில் ஏர்லியராக ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ யாரோ நம்ம மேலே பிடிக்காதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இபியிலேருந்து ஸ்குவாட் வந்துட்டாங்க.
ஸ்குவாட் வந்தவங்க ஒரு சில சர்ச்சில் 30,000 40,000, ஒரு சில ஜவுளி கடையில் 60,000. உடனே இங்கே வந்தவங்க நைட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருப்பேன் அப்படின்னு. நம்மகிட்ட ஒரு வேளை 10,000 ரூபா ஃபைன் போட்டால் கூட அந்த 10,000 ரூபாலாம் அந்த நேரம் கையில் இல்லை. பாருங்க, இப்போ பாஸ்டர் அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் உள்ளே கூட போய் பாருங்க அப்படின்னாங்க. உடனே அங்கே வீட்டில் வளர்க்குற டாக் அந்த பக்கம் கெட்டி இருந்துச்சு. சரி, அவங்களுக்கு அந்த பக்கம் பாதை தெரியாமல் நேராக மாடிக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? மாடிக்கு போயிட்டாங்க. மாடியில் ஒரு கூரை ஷெட் இருந்தது. ஸோ வந்த ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் அது ஒரு கிறிஸ்டின், அவர் சர்ச்சுக்கு போகிறவர். மாடியில் போய் பார்த்துட்டு சின்ன ஷெட்டாக இருக்குது, இதுக்கு போய் நீங்கள் இதாகிறீங்க, சரி இருந்தாலும் நீங்கள் ப்ரேயர் நடத்துறதுக்கு அதுக்குன்னு கமர்ஷியல் கரண்ட் எடுத்துருங்கன்ட்டு வெளியே போயிட்டாங்க. ஒருவேளை இங்கே வந்து அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, அப்போ சின்ன இடம் தான், இந்த குறிப்பிட்ட அளவு தான் ப்ரேயர் ஹால் இருந்தது, அதுக்கு ஒரு ஃபைன் போட்டிருப்பாங்கன்னா உடனே ஒரு 1 வீக்கில் கமர்ஷியல் கரண்ட்டுக்கு எல்லாமே மாற்றிட்டோம். இப்போ எல்லாம் பில்லு கூட வந்தாலும் அந்த கரண்ட், கடைக்குரிய கரண்ட் கட்டிடும். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி காலையில் இப்படி வரப்போறாங்கன்னு தெரியாது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுங்கிறதும் தெரியாது, ஆனால் அதில் ரட்சிப்பேன்னு முதையே சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு சில காரியங்கள் என்ன நடக்க போகுது, தீமைகள் எப்படி வரப்போகுது, நம்ம ஒன்று நினைச்சோம் வித்தியாசமா இருக்கு, ஆனால் வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் வார்த்தையின்படி உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. தீங்கு வராதபடி ரட்சிப்பார். அப்போ அதே மாதிரி ஆண்டவர் சொன்னது எல்லாமே அந்த வீட்டுக்காரங்கிட்ட வேணா கேட்டிருக்கலாம், ஆனா மற்ற எல்லாமே கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது நமக்கு எல்லாம் கைகூடி வர பண்ணுவார், அனுகூலம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நேரம் நம்ம ஆண்டோட சார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போறப்ப எல்லாத்தையும் அப்படி நடப்பிச்சு கொடுப்பார், சமாதானத்தை கட்டளையிடுவார். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே சால்வ் ஆயிரும், அது அந்த பிரச்சனையே இல்லாம போயிரும். ஏன்னா நம் கர்த்தரிடத்துல கேட்டிருக்கோம் பாத்தீங்களா, கர்த்தர் நம்ம கூட வந்து நமக்கு துணையாக நிற்பார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தரே வந்து என்ன செய்வாரு? துணையா நிற்பார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் தாடிக்கொம்புல இருந்து வர்றாங்க எஸ்தர் சிஸ்டர், அழகம்மா, அவங்க தம்பி ஜான் மோசஸை மதுரையில இருந்து திண்டுக்கல் கூட்டிட்டு வர்றப்ப உடம்பு முடியல, அந்த சீட்ல உட்கார வைக்க முடியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நரம்பு பலவீனத்தினால சீட்ல உட்கார வைக்க முடியல. அப்படின்னா எப்படி நாங்க திரும்ப ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்துல அந்த விடுதலைக்காக ஜெபம் பண்ணோம். பொதுவா விடுதலைக்காக ஜெபிக்கும் போது அந்த கூட இருக்கிறவங்க கோஆபரேட் பண்ணணும், ஏன்னா அந்த அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்ட ஆவி வெளியேறும். ஸோ அது நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க சொல்றாங்க, வீட்டில் வச்சிருக்க முடியல பாஸ்டர், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போகிறோம் அப்படின்னு. ஃபோன் பண்ணிட்டு நைட்டு 12 மணிக்கு கேட்குறேன், எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, திண்டுக்கல்லா ஜிஹெச்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த தம்பி தூங்கிட்டாப்ல பாஸ்டர். ஹல்லேலூயா. திரும்ப சீட்டில் உட்கார முடியாம மேலையும் கீழையும் தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்தா எங்க கொண்டு போக முடியும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. அந்த தம்பியும் கண்ணீரோட ஜெபிக்கிறாப்ல, கூட இருக்கிற எஸ்தர் சிஸ்டர் அழகமா அவங்க ஜெபிக்கிறாங்க, நானும் பாஸ்டர்மா எல்லாம் ஜெபம் பண்றோம். அந்த ஜெபிக்கும் போதே நல்லா தெரியுது கர்த்தர் ஏதோ ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மருந்து எடுத்தாலும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு இன்ன மருந்துங்க இன்ன மாத்திரை அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மை அது கிடையாது. உண்மை என்னன்னா, பிசாசு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். பாருங்க, ஒரு செயின் ஸ்நாச்சிங்கிறாங்க, கழுத்தை பிடிச்சி இழுக்கிறப்ப கீழே வந்து தலையில அடிச்சு எத்தனை பேர் உயிர் போயிருக்கு. அப்போ ஒரு வியாதி அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுங்களா? நிறைய டிப்ரெஷனுக்கு பின்னாடி, நரம்பு பலவீனங்களுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். ஒடுக்குகிற பிசாசு, கொல்லுகிற பிசாசு. பைபிள்ல பார்க்கிற ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு இருந்ததாம். ஆண்டவர் இயேசு பேரை கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அவன் சொல்றான், என் பேர் லேகியோன்.
லேகியம்னா என்ன அர்த்தம்னா அந்த ரோம படைகளுக்கு 4000 பேர்ல இருந்து 6000 பேர் வரைக்கும் இருப்பாங்களாம். அது பேர் தான் லெஜியோன் அப்படிங்கிறாங்க. லெஜியோன்னா ஒரு பெரிய டீம். ஒரு 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த பிசாசு உத்தரவு கேக்குது, நான் அந்த பன்றிகளுக்குள்ள போகிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க. ஒருவேளை பன்றிகளுக்குள்ள போக உத்தரவு கொடுக்கலைன்னா அந்த மனுஷனை விட்டு வெளியே போகிறப்ப அந்த மனுஷன் உயிர் கூட நிலைச்சிருக்காதுங்க. அவ்வளவு போராட்டமா இருந்திருக்கும். ஒரு மனுஷனை விட்டு அசுத்த ஆவி போகும்போது அளக்களிக்கும். ஏன்னா உள்ள தங்கி இருக்கு. அதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு ஆள் வேணும். அது கேக்குது. திரும்ப ஒரு ஜெபம் இயேசுவினிடத்துல கேக்குது, நாங்கள் அந்த பன்றிகளுக்குள்ளே போக உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்ப நல்ல கவனிங்க, அந்த 2000 பன்றிகளும் செத்து போகுது. அப்ப எத்தனை பிசாசு அந்த மனுஷனுக்குள்ள குடி இருந்திருக்கு? ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசு வந்துருச்சுன்னா அவங்கள கொல்லுகிறதுக்கு வருது. அவங்களுக்குள்ள வீக்கா இருக்கிறப்ப எதிர்மறையா பேசும்போது, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஒருவரும் இல்லையே, ஒருத்தவங்க மேல மன்னிக்காம இருக்கிறது, அவங்க எனக்கு தீமை பண்ணிட்டாங்களே, ஏன் என்னை கட்டாயப்படுத்துறாங்களே, இந்த மாதிரி பிட்டர்னஸ் எல்லாமே அது ஒரு அசுத்த ஆவி. உள்ள போய் அப்படியே போய் ஸ்டோர் ஆயிரும். திரும்ப திரும்ப அதையே நினைக்கிறது, எனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். யாரும் இல்லைங்கிறதே ஒரு சுய பரிதாப ஆவி. அப்படி பரிதாபமா இருக்கிறப்ப என்னன்னா ட்ரையா பேசுறது, அந்த வெறுமையா இருக்கிறது. நம்ம யாரும் இல்லைங்கிறப்ப கர்த்தரை சொல்லணும், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீர் என் அடைக்கலம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் என்னை தேற்றினீர் பாடணும். வாயை திறந்து இப்படி பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். விவரிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர், வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உம் கரம் எனக்கு ஆதாரமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. அதை பார்க்கணும். அந்த கரம் தான் என்னை ஆறுதல், அதுதான் எனக்கு ஆதாரம். அவர் தான் என்னை பரிசுத்தமாக்கி என்னை நீதியாக்கி இருக்கிறார். அவருடைய நீதி தான் எனக்கு ஆதாரமா இருக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபிக்க முடியலையா, ஏதோ ஒரு அசுத்த ஆவி நம்மளை போட்டு அலக்கழிச்சு நம்ம மனசுல கவலையும் பயமும் வருதுன்னா அது ஒரு தந்திரமான ஆவி. அதை துரத்தி விடணும் இயேசுவின் நாமத்துல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். நீங்க பலனா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பிசாசு. அப்ப நம்ம கவலையோட இருக்கக்கூடாதா? கவலை இருக்கலாம், உண்மைதான். இந்த உலகத்துல எத்தனையோ பிரச்சனை. இந்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தாய்க்கு விரோதமாய் இருக்கிறாள், மருமகள் மாமிக்கு விரோதமாய் இருக்கிறாள், ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்ரு. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க வாயில நீங்க பயத்தை பேசிக்கிட்டே இருங்க, உங்க வாய் தாங்க சத்ரு. ஒருவனுக்கு அவன் வீடுன்னா இந்த அவயம், வாயில முறுமுறுத்துக்கிட்டே இருங்க, உங்க வாய் தாங்க சத்ரு. உங்க வாயில பயந்ததை பேசிக்கிட்டே இருங்க, பேசினபடி உங்களுக்கு ஆயிரும். யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் மிகவும் பயந்தது அவனுக்கு நேரிட்டதாம். 1 நாள் 2 நாள் 3 நாள் பயந்ததை பேசிக்கிட்டே இருக்கிறாப்ல. ஆனா கடைசி மனம் திரும்பிடுறார் பேதுரு. அந்த யோபு சொல்றாரு, தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆண்டவரே நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர், என் வாயை பொத்தி கொள்றேன் ஆண்டவரே. வாய அப்படியே போட்டிருக்கு பைபிள்ல. பைபிள் அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க, எதையுமே மறைக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, இந்த பைபிள் கட்டுக்கதை கிடையாது. பேதுரு 2 தரம் சேவல் கூவுகிறதுக்கு முன்னே 3 தரம் என்ன செய்வாரா? மறுதளிப்பார். எவ்வளவு அந்த மரணத்தின் நேரத்துல கூட அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். அவர் தான் ஒரு லீடரா, அப்போஸ்தலரா வரப்போகிறார். இந்த பேதுரு தான் அப்போஸ்தலரா வரப்போகிறார். அந்த எருசலேம் திருச்சபைக்கு அவர்தான் பாஸ்டர். ஆனா இந்த பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன். இல்லப்பா, நீ ஜீவனை ஐயா கொடுக்க போற? சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்ன நீ எத்தனை தடவை மறுதளிப்ப? 3 தடவை மறுதளிப்ப. அதே மாதிரியே அந்த காரியங்கள் நடந்தது. பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த மனுஷனுக்கு பின்னாடி போறாங்க. அந்த வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு பாருங்க. அந்த மரணத்தை குறித்த ஒரு நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பிசாசு என்கிட்ட எல்லாம் வரவே முடியாதுங்க, சொல்ல முடியாதுங்க. நீங்க ஜெபிக்காம இருந்தா, கர்த்தருடைய ஐக்கியம் இல்லாம இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை இல்லாம இருந்தா,
கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம இருந்தா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நன்றி சொல்லி துதித்து நமக்குள்ள நம்ம பலனை, கர்த்தருடைய பலனை நம்ம உருவாக்கி கொள்ளாம இருந்தா, நமக்குள்ள இந்த தேவையில்லாத பயம் கவலை நம்மளை நசுக்கி நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஹல்லேலூயா. அந்த எரிகோ மதில் பெரிய மதிலா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாயில எதையும் பேச வேண்டாம், வாயில எதையும் பேச வேண்டாம். ஏன்னா இவங்களை பேச விட்டா என்னமா பேசியிருப்பாங்க? நாங்க எகிப்துல இருந்திருக்கிறோம், அங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தோம், இந்த மதில் எங்க மேல விழுந்து சாக வைக்க போறாரு இந்த மோசே. பெரிய பெரிய யோசுவா தான் இப்ப நடத்துறாரு மோசைக்கு அடுத்து. பெரிய பெரிய கல்லை எடுத்துட்டு, நான் பெரிய கல்லை எடுத்துட்டு நீ ஒரு கல்லை எடுத்துக்கோ அப்படின்னு இருப்பாங்க. இவங்க கல்லை கொண்டு எரிஞ்சு இவங்களும் செத்து போயிருவாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், யோசுவாவை கொண்டு சொன்னார், நீங்க வாயை திறந்து எதுவும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த மதிலை விழச் செய்கிறவர் தேவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மதிலா இருக்கிற எத்தனையோ காரியங்களை நீங்க தள்ள முடியாது. இயேசுவின் இரத்தத்தினாலே, நாமத்தினாலே, அவருடைய வல்லமையினால ஒரு விடுதலையை கொடுப்பா. அக்கிரமங்களை அவர் என்ன செய்யறாரா? அடக்கி போடுகிறார். மீறுதல்களை மன்னிக்கிறார். வேற யாரும் செய்ய முடியாது, அவர் தான் செய்யறார். அவர் நாமத்தினாலே அது உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்க்கு 14:12 திரும்ப வாசிப்போம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆன போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 22ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, சொல்லுங்களேன், ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. இந்த பந்தி ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல தருகிறார், நம்ம மேல தருகிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பாருங்க, இந்த ரத்தம் நம்மை ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்தி நம்மை என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தமாக்கி, நம்மை சுத்திகரித்து, நம்மை இந்த உடன்படிக்கைக்குள்ளாக இணைத்து நம்ம என்ன செய்யறதுன்னா ஆசீர்வாதத்திற்குள்ளே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குள்ளாக நம்ம சொல்ல, எனக்கு ஒரு திருப்தி இல்லையே, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அந்த திருப்தி என்பது இயேசுவின் இரத்தத்தினாலே. பிதாவானவர் நம்மை பார்க்கும்போது இயேசுவை நமக்குள்ளே பார்க்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்குள்ள தேவ நீதியை பார்க்கிறார், நம்மை பரிசுத்தவானாக பார்க்கிறார். அந்த அன்புக்கு நான் நன்றியுள்ள மனுஷனாய் இருப்பேன். ஒருவேளை நான் சொல்லலாம், நான் என்னை மீறி தப்பு பண்ணிட்டா, என்னை மீறி நான் ஏதாவது மிஸ்டேக் ஆயிட்டா, நான் ஆண்டவருடைய இதை இழந்துருவேனா? இல்ல இல்ல, அப்படி உங்க பலவீனம் அவருக்கு தெரியும். பேதுருவை அழைக்கும் போதே பேதுருக்குள்ள இருக்கிற பலம் என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும், பேதுருக்குள்ள இருக்கிற பலவீனமும் தெரியும். ஹல்லேலூயா. அந்த பேதுரு தான் மறுதலிச்ச பேதுரு. அவர் தான் ஆதி திருச்சபையில அவருடைய ஹைலைட்ஸ். அவர் ஒரு ரெஸ்யூம் எழுதினார்னா சொல்லுவாரு, நான் தண்ணி மேல நடந்தேன், தண்ணி மேல நடந்தேன். அப்படி யாராவது நடந்திருக்காங்களா? ஆனா பேதுருடைய ஹைலைட்ஸ் என்ன தெரியுங்களா? தண்ணி மேல நடந்தார், இயேசுவோடே கூட இருந்தவர்.
ஆனா அவரை பத்தி பலவீனம் என்னன்னா, அவர் இயேசுவை மறுதலித்தவர். இயேசுவை மறுதலித்தவர். ஆனா ஆண்டவர் திரும்ப அந்த பேதுருவை என்ன செய்யறாரு? தேடி போறாரு. அந்த பலவீனத்தை அறிந்திருந்தா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்கள் பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். அந்த பாவம் என்கிற பலவீனம், ஐயோ என் வாழ்க்கையில இந்த பலவீனத்தினால என் வாழ்க்கை என்ன ஆகும்? பயப்படாதீங்க, உங்கள் பலவீனத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் பலத்தையும் அறிந்திருக்கிறார். அந்த தேவ நீதியினாலே, அந்த மீட்பின் வெளிப்பாடுனால நீங்க அவருக்காக என்னென்ன காரியங்களை சாதிக்க போகிறீங்க, எவ்வளவு மகிமையாய் பிரகாசிக்க போறீங்க, உங்களுக்குள்ள அவருடைய ஒளி எவ்விதமாய் பிரகாசிக்கும், உங்க குடும்பத்தை கர்த்தர் எப்படி மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஸ்தாபிப்பார், அதையெல்லாம் கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தெரியாது, தேவன் அதை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஒவ்வொன்றையும் சொல்றார். யூதாசை குறித்து சொல்றார், பேதுருவை குறித்து சொல்றார், அங்கே இந்த மேல் வீட்டறையை குறித்து சொல்லுகிறார். ஒன்னே ஒண்ணு, அந்த மரணத்தை குறித்து நிச்சயத்தோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயோ பாவங்க, அவரை இயேசு ஒரு புரட்சியாளர்கள் அங்க இருந்தாங்க, ஆண்டவர் இயேசு வந்தாரு, இயேசுவை அவங்க புரிந்து கொள்ளாம அவரை சிலுவையில அடிச்சு கொன்னுட்டாங்க. பாவம் இல்ல, அவர் அநேக முறை இந்த மரணத்தை குறித்து திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அவர் உயிர் தெழுதலையும் சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசு அவர் உயிரோடு எங்கு இருக்கிறார் என்று சொன்னால், நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க குடும்பத்திற்காக, உங்களுக்காக, நீங்க நெருக்கப்படுகிற வேளையிலே அவரும் நெருக்கப்படுகிறார். நீங்க கண்ணீர் வடிக்கும் போது அவரும் கண்ணீர் வடிக்கிறார். நீங்க நொறுக்கப்படும் போது அவரும் நொறுக்கப்படுறாரு. உங்களுக்காக அந்த இரத்தத்தினாலே அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அறிவு கெட்டாத அன்பு. கையை வேர்த்தி சொல்லுங்களேன், அறிவு கெட்டாத அன்பு. என் மேலே தேவன் வைத்திருக்கிற அன்பு இயேசுவுக்குள் விளங்குகிறது. அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எவ்வளவு குறைவா இருந்தாலும் திரும்ப அவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட போய் உங்களுக்கு பலம் கேளுங்க. பவுல் சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவியாகிய என் மேல் அவர் இரக்கம் வைத்து என்னை ரட்சித்தார். ஆனா அந்த பவுல் சொல்றாரு, பிரதான பாவியாகிய என்னை அவர் மகிமைக்காக தெரிந்து கொண்டார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, அவர் சொல்றார், இந்த இயேசுதான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. ஊழியத்தில் சொல்றாரு, பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, இந்த சரீரத்தை நான் அவருக்காக ஊற்றிட்டேன் அப்படிங்கிறார். எல்லாம் என்னென்ன செய்யணுமோ, எதெல்லாம் நான் நிறைவேற்றணுமோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டேன், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை குறித்த பர்பஸ், இயேசு மரணத்தை குறித்து நிச்சயத்தோடு இருந்தார். அந்த மரணத்தின் முடிவை குறித்த ஒரு வெளிப்பாடோடு இருந்தார். மனுக்குலத்தினுடைய மீட்பு, மனுக்குலத்தினுடைய அந்த விடுதலை, அந்த இரத்தத்தினால அவர்களுக்கு வரப்போகிற சுகம், உங்க பிள்ளையினுடைய எதிர்காலம், குடும்ப எதிர்காலம். பயப்படாதீங்க. அடுத்த வருஷம் எப்படி இருப்போம்? பயப்படாதீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம்? பயப்படாதீங்க. உங்களை அழைத்த இயேசு அவர் உண்மையுள்ளவர். உங்களை தெரிந்து கொண்ட இயேசு உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தரை சேவிக்கும் போது, கர்த்தரை பின்பற்றும் போது தைரியத்தோடு, நிச்சயத்தோடு, ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டவராக அல்ல, இந்த பூமியிலே மனுஷர்கள் மத்தியிலே பரியாசம் பண்ணப்பட்ட அவராக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஓ, இன்றைக்கு அவர் நமக்காக நிற்கிற இயேசு, எனக்காய் நிற்கிறார் இயேசு, எனக்காக பேசுகிறவர். கையை வேற்றி சொல்லுங்க, எனக்காக நிற்கிறார், எனக்காக பேசுகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் போக முடியாத இடங்களுக்குள்ள இந்த இரத்தத்தின் மீட்பு உள்ள போது, இந்த அன்பு போது. உங்களை பார்க்கிறப்ப பிதாவானவர் எதை பார்க்கிறாருன்னா, அந்த இயேசு சிந்தின இரத்தத்தை பார்க்கிறாரு. ஏசப்பாவுடைய ரத்தத்தினால உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன குறைகள் இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் பாதத்துல விழுந்து அந்த ரூமுக்குள்ள உங்களை தாழ்த்தி கூப்பிடுறீங்க பாருங்க. ஆண்டவர் அங்க பார்க்கிறார், அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கு. உங்களை உயர்த்தும்படி, உங்களை நல்ல ஸ்தானங்களில் நிறுத்தும்படி, அவருடைய வல்லமை உங்க மேல விளங்கும்படி உங்களோடு கூட இருப்பா. ஹல்லேலூயா. உங்களை அவர் ஆசீர்வதிப்பா.
பாருங்க, இந்த நிச்சயத்தோடு தான் இருந்தார். இந்த சுற்றி எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார். எல்லாவற்றையும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான், ஒவ்வொன்றையும் தெளிவா. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உங்களை குறித்து அறிந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யும்? கபடு இல்லாம ஏற்றுக்கொள்ளும். ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், கையில ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க. அங்க ஐஸ்கிரீம் டப்பா பெரிய ஃப்ரீசர்ல இருக்கு. அந்த அவங்க பாட்டி கையில அந்த குழந்தை பேரப்பிள்ளை இருக்கு. அந்த ஐஸ்கிரீமை பார்த்தோன்னா ஒரு குதி குதிக்குது. கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க, ஒரே குதி. ஆனா ஆக்ஷன்ல செஞ்சு காமிக்குது. என்னன்னா, இந்த ஐஸ்கிரீம் நான் என்ன செய்ய போறேன், இப்ப கொஞ்ச நேரத்துல எனக்கு வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா, உடனே அவங்க பாட்டிகிட்ட பேசினேன், பாருங்க இது ஐஸ் சேருமா அந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு. உடனே அவங்க பாட்டி சொல்றாங்க, அவங்க ஆச்சி சொல்றாங்க, ஐயோ எங்க போனாலும் ஐஸ்கிரீம் இல்லைன்னா போச்சுங்க. பாருங்க, சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா சேராது இந்த கிளைமேட்டுக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்த உடனே இப்படி ஆடிச்சு பாத்தீங்களா, அப்படியே அழுதுச்சு ஊன்னு. கொஞ்ச நேரத்துல ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு கிளைமேட் முக்கியம் இல்ல, அதுக்கு இப்படி பண்ணா என்ன செய்யும்? கட்டாயம். பெரியவங்களும் இப்படித்தாங்க இருக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளை மாத்திரம் இல்ல, பெரியவங்களும் என்ன செய்யறாங்க? எனக்கு வேணும், எனக்கு இப்பயே வேணும், எனக்கு அழுது வேணும். கொஞ்ச நேரத்துல அந்த ஐஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உடனே அவங்க பாட்டி சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறப்பயே ஒரு பிளானிங் வந்துருச்சு. இந்த கடைக்கு போறோம், இங்க என்ன இருக்கும்? பெட்டி நிறைய ஐஸ் இருக்கும். கட்டாயம் இந்த ஐஸ் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமா. இன்னைக்கு உலகத்தார போல நீங்களும் நானும் கண்ட காரியங்களை, எனக்கு இது வேணும் அது வேணும். தேவ சித்தத்தின்படி நம்ம எங்க என்ன செய்யணும், எதுல கவனமா இருக்கணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஜெபத்துல ஜாக்கிரதையா இருக்கிறோமா? கண்டதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல மாம்சத்தை நம்பி சினிமால ஹீரோ வருவார், வந்த உடனே எல்லாம் அப்படியே சுத்தி இருக்கிற ஆளுகெல்லாம் கீழே விழுந்துருவாங்க. யாரோ ஒரு ரசிகன் போய், நான் உங்க ரசிகன் வந்திருக்கிறேன், எனக்கு கூட வந்து நில்லுங்க, ஹீரோ மாதிரி வந்துடுங்க. ஏய், உன்னை யாருன்னே தெரியாதுப்பா. ஆனா நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், ஹீரோ, ஆண்டவராய் இயேசு. ஹல்லேலூயா. நம்மை இரத்தத்தினால கழுவி நம்மை மீட்டு நம்மை அவர் உன்னதங்களிலே உட்கார வைக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர், அவர் உங்களோடு இருக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை தேற்றுகிறவர், உங்க பலவீனத்தை அறிஞ்சிருக்கிறார். எனக்கு இந்த பலவீனம் இருந்து என் வாழ்க்கையே மோசமானா என்ன ஆகும்? இல்ல, அவர்கிட்ட போங்க, திரும்ப போங்க. பலவீனமானாலும் அவர்கிட்ட போங்க. ஹல்லேலூயா. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். சொல்லுங்களேன், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு சந்தோஷங்க. என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒரு கபடு இல்லாத நிலையில இருக்கு. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறப்ப ஒரு கபடு இல்லாத நிலையில கர்த்தரை விசுவாசிக்கணும். ஏன், எதுக்கு, எதுவும் கேள்வி கேட்க வேண்டாம். அவருக்கு முன்னாடி, அந்த கல்வாரிக்கு முன்னாடி போகும்போது அவருடைய இரக்கமும் அன்பும் அவருடைய மீட்பும் அற்புதமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? தண்ணி எப்படிங்க திராட்சரசமாகும் தெரியாது, ஆனா கர்த்தரால் ஆகும். மாடு பச்சை அந்த புல்லதானே சாப்பிடுது, ஆனா பால் பச்சையா இல்லையே, வெள்ளையா இருக்கு. அதாங்க கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது பலமா இருக்கும், அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஞானமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலம் கடந்து போகுது. இந்த காலங்கள்ல எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, வேற எது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அதெல்லாம் கைவிட்டுரும். அந்த லேகியோன் என்கிற பிசாசு பிடிச்சவன், அவங்க அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க, அவனுடைய சகோதரன் சகோதரி கைவிட்டுட்டாங்க, அவனுடைய திறமை எல்லாம் உனக்கு உதவி செய்யல. அவன் கைவிடப்பட்டவனாக தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அவன் அந்த கல்லறையில் தங்கி கொண்டு இரவெல்லாம் கதறிக்கொண்டு கத்திக்கொண்டு, அவனை விடுவிக்க ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு ஒரு வாடகை படகை எடுத்து தேடி வந்து விடுவிக்கிறாருங்க. அவன் 10 பட்டணங்களுக்கு ஒரு மிஷனரியாக ஊழியத்துக்கு போகிறான். தெக்கப்போலி என்கிற பட்டணத்திற்கு இயேசுவுக்காக அவன் வாழ்கிறான். அதுதான் அன்பு. இந்த இயேசுவுக்காக நான் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். நான் முத எப்ப தெரியுமா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்?
என் சகோதரிக்கு சரீரத்துல முடியல, ஃபிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சென்னையில அப்ப LFC டூர் போயிருக்கிறோம். அங்கதான் நான் ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, உமக்கு நான் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேயா. இந்த ஊழியம்னா என்னன்னு தெரியாது. ஆண்டவர் ஏசப்பா எனக்கு ஒவ்வொன்னா கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அன்றைக்கு பார்க்கும்போது வேதனை, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா? யோசேப்புக்கு சிறைச்சாலையில் இருக்கிறப்ப வேதனையா தான் இருந்தது. போத்திபார் வீட்டுல குற்றஞ்சாட்டப்பட்ட போது வேதனையா தான் இருந்தது. சகோதரர்கள் எல்லாம் கல்ல கொண்டு எரிந்து அந்த குழியில போடப்பட்ட போது வேதனையா தான் இருந்தது. ஆனா யோசேப்புக்கே தெரியாது, அந்த தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரப்போகிறது கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். இன்றைக்கு உங்களுடைய வேதனை, உங்களுடைய கைவிடப்பட்ட நிலை, ஐயோ என் வாழ்க்கை இப்படியே எவ்வளவு காலம் இருக்கும்? இல்ல, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானம், அதை யாரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்த இடங்களில் உங்களை கொண்டு செல்வார், மேன்மைப்படுத்துவார். நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை, ஓ ஹல்லேலூயா, உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளது. the life and power ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். வார்த்தையை உங்க வாய்கள்ல சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். இந்த கேட்ட வார்த்தைகள் எல்லாரும் மனதில் வைத்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க மேல வைத்த இந்த அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடலாம். வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தால் நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே
பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. கரங்களை உயர்த்தி இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Thank you Lord Jesus. ஓ நன்றி அப்பா. கைகளை உயர்த்தி இந்த அறிவு கெட்டாத அந்த அன்புக்காக கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்களேன். ஏசப்பா, எனக்காக நீங்க கைவிடப்பட்டீங்களே, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக, என் தேவைகளை நீங்க சந்திக்க போதுமானவர் அப்பா. என் பலவீனத்திலே உங்க பலம் ஓ போதுமானது ஆண்டவரே. ஓ ராபாலா ராபா ஷாந்தாலா ராபா காச்சராபா ஓ ரியாங்கபாலா ராபா ஷாந்தராபாலா ராபா தரபா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரிபாலா ராபா ஷாந்தாலா ராபா ஓ லிகபாலா பரகத்யாரா மனகதரபா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ் நன்றி அப்பா. ஹalleluya. ஓராபாலா ராபா கதரமா ஷம்பலா ராபா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கைகளை உயர்த்தி அந்த உயிர் தெழுதலின் வல்லமை, அந்த வல்லமை நமக்குள்ள தங்கி இருக்கத்தக்கதாக, அந்த அன்பு நிலைத்திருக்கத்தக்கதாக எனக்காக ஆண்டவரே. ஓ ரிபாலா ராஷந்தலா ரபாகா தரபா ஓலாபா ஷந்தலா ரபாகா தியரபா ஓலாபா ரகரமா ஷம்பலா ரபாகா தியரபா ஓராபா பாபா பாபா ஷிபாலா ரபாகா தரபா ஓரியாபாலா ரபாதரபா ஓராபாலா ரபாதரமா ஷாபாலா ரபா ஓரியாங்கமனா கச்சரபாலா ரபாதரபா ஓலாபா ஷம்பலா ரபாகா தரபா. ஓ பறந்து காக்கிற பட்சியை போல இஸ்ரவேலே உமக்கு ஆதரவாய் நான் இருப்பேன். ரியாங்கபாலரா ஷம்பலபரபா தியங்கபலரக ரியாங்கமனரதரபா. ஹalleluya. ரிபாபாபாபா மம 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 ஷம்பலரபா தியங்கபலரதரபரபரபா ஓலபா ஷந்தலரபரபா ரியாபரபரபரபரபா ஓலபாபா மம 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 ரியாங்கரபா ஷந்தரபலரதரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே சரீரத்திலே காணப்படுகிற அந்த வியாதி பலவீனங்கள் எல்லாம் பயங்கள் ஓ இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம்.
Rikala rashandala rababa. Ribaba mama 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 shandala rababa. குடும்பத்திற்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக காணப்படுகிற அந்த கையெழுத்தை ஆண்டவரே நீங்க அதை குலைத்து போட்டதற்காக, சிலுவையில ஆணி அடித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டதற்காக, ஓ ரிபாலா ராஷாபாலா ராதாராபா ரியா பாபா 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 ரியாங்கமன ரபா சந்தரபாலா ரபாதாராபா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீங்க குறைவெல்லாம் நீக்குறீங்க, பலப்படுத்துறீங்க. நன்றி அப்பா. வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுறீங்க. ஓ தாகம் உள்ளவன் மேல தண்ணியை ஊற்றுறீங்க. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிறவன். ஓ வறண்டு போன நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவன். உன் சந்ததியின் மேல என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஓ ராபாலாரா மஷாந்தாலாரா பகாதாராபா ஓ ரியாங்கபாரா பகாதாராபா. நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஓ ஹல்லேலூயா. உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஷாலா பாலா மனாகரா ஷந்தலரா பாலா பகாத்தியாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்திலே இருக்கிற பலவீனங்கள், வியாதி பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்திலே சரீரத்திலே உள்ள காணப்படுகிற வலி வேதனை எல்லாம் நீங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய கரம் தொட்டு குணமாக்குறதுக்காக ஜீசஸ். இயேசுவின் நாமத்திலே சரீர பலவீனம் நீங்குவதாக, சரீர பலவீனம் நீங்குவதாக. ஓ எல்லா வலி வேதனை நீங்குவதாக. ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்திலே. நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ லாபா லாராமா ஷந்தாலா ராபா கத்தாரா பாலா ராபா ஷாலா பாரா ஓ ரியாங்கா பாலா ராதா ராபா ரியாங்கா பாராபா ஷம்பாலா பாராபா. ஆசீர்வதிங்க கத்தாவே, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாலிபர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தேவையான அந்த நடத்துதலை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக, ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் பலப்படுத்துகிறதுக்காக, அந்த ரூட்டட் அண்ட் கிரவுண்டட், அந்த கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றத்தக்கதாக, அந்த கிறிஸ்துவின் அன்பிலே ஆண்டவரை நிலை பெற்றிருக்கத்தக்கதாக, ஓ கிரவுண்டட் நிலை பெற்றிருக்கத்தக்கதாக நீங்க உதவி செய்கிறதுக்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னை ஐக்கியமும் வழி நடத்தலும் சமாதானமும் மாறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.